அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 9, 2025 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழக ஆளுநரின் செயல் சட்டத்துக்கு எதிரானது. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. 10 மசோதாக்கள் ஒப்புதல். அதிக நீதிபதிகள் அமர்வு விசாரணைக்கு கோரப்படுமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 30 நாட்கள் முதல் 3 மாதங்கள் கால நிர்ணயம். மசோதா மீது 1 மாதத்துக்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும். மசோதாவை நிறுத்தி வைப்பதாக இருந்தால் 3 மாதங்களுக்குள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக இருந்தால் 3 மாதங்களுக்குள் செயல்படுத்தப்பட வேண்டும். மறுபரிசீலனை செய்வதற்காக மசோதா திருப்பி அனுப்பப்பட்டால் ஒரு மாதத்துக்குள் ஆளுநர் ஒப்புதல் வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆர்டிகல் 142 பேஸ் பண்ணி உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அவங்களோட பவரை யூஸ் பண்ணி 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஆளுநருக்கு அனுப்புகிற 10 மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அந்த செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தைத்தான் ஏற்றுக்கொள்வதாகும் அப்படின்னு வினை செயல் வகின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நடைமுறைக்கு வந்தது வக்பு திருத்த சட்டம். மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்ட வக்பு திருத்த சட்டம் நாடு முழுமைக்கும் செவ்வாய்க்கிழமை நடைமுறைக்கு வந்தது. மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் இதற்கான அறிவிக்கையை வெளியிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் காற்றாலை சூரிய சக்தி மின் உற்பத்தியில் 3ஆம் இடத்துக்கு முன்னேறிய இந்தியான்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது காற்றாலை சூரிய சக்தி மின் உற்பத்தி உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி உலகின் 3வது அதிக உற்பத்தி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. எம்பர் சர்வே மின் உற்பத்தி ஆய்வு என்ற சர்வே எரிசக்தி ஆய்வு அமைப்பின் 2024ஆம் ஆண்டுக்கான ஆய்வறிக்கையில் இது தெரிய வந்துள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக 10,000 ஆண்டுகளுக்கு முன் அழிந்த ஓனாய் இனம் மீண்டும் உருக்கொடுத்த அமெரிக்க விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் முற்றிலும் அழிந்து போன ஒரு பிரம்மாண்ட ஓனாய் இனத்துக்கு அமெரிக்க விஞ்ஞானிகள் மீண்டும் உருக்கொடுத்துள்ளனர். டயர், அதாவது பயங்கர ஓநாய்கள் என்ற பெயர் கொண்ட அந்த உயிரினத்தை பூமியில் மீண்டும் உருவாக்கும் நோக்கில் கலோசஸ் பயோசைன்ஸ் என்ற நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 13,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு டயர் ஓநாயின் பல் படிமத்தை அந்த நிறுவன விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ததில் அவற்றின் மரபணுக்கள் குறிப்பிட்ட தனித்தன்மைகள் கண்டறியப்பட்டன. இது தவிர 72,000 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த உயிரினத்தின் மண்டையோட்டு துண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அந்த ஆய்வு முடிவுகளை அடிப்படையாக கொண்டு தற்போது வசித்து வரும் சாம்பல் ஓநாய்கள் மரபணுக்கள் பல்வேறு மாற்றங்கள் செய்து 3 புதிய ஓநாய் குட்டிகளை அந்த நிறுவன விஞ்ஞானிகள் உருவாக்கி உள்ளனர். பிறந்து 3 முதல் 6 மாதங்கள் வரை ஆகியுள்ள அந்த குட்டிகள் டயர் ஓநாய்களைப் போலவே நீண்ட வெள்ளை ரோமங்கள், உறுதியான தாடைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளன. இப்போதே 36 கிலோவுக்கு மேல் எடையுடன் இருக்கும் அந்த குட்டிகள் முழுவதும் வளர்ந்தால் 63 கிலோ எடை கொண்டதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க ரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.